நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மாமியார் மருமகளை ஒன்று சேர்த்த நுங்கு. வாங்க கதைக்குள்ள போகலாம். சுஜியும் கல்பனாவும் மாமியார் மருமகள். சுஜிக்கு கல்பனாவை பிடிக்காது, கல்பனாவுக்கு சுஜினா சுத்தமாக பிடிக்காது. ஆக மொத்தத்தில் 2 பேத்துக்கும் ஆகவே ஆகாது. சுஜியோட மாமனார் ராமசாமிக்கு சுஜினா ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் அனுசரித்து போவாங்க. எல்லா விஷயத்துலையுமே சுஜிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. அதனாலேயே சுஜிக்கும் அவங்களோட மாமனாரனா ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் விட்டு கொடுக்காம இருந்துப்பாங்க. அதே சமயத்தில் ராமசாமி அவங்களோட மனைவி கல்பனா கிட்டேயும் அவ்வளோ அன்பாக பாசமாக அக்கறையாக நடந்துப்பாங்க. கல்பனா கிட்டேயும் சுஜி கிட்டேயும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு சொல்லியெல்லாம் பார்த்துட்டாங்க, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருங்கன்ட்டு. ஆனால் ராமசாமியோட பேச்சு கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை. அதனாலேயே போகிற போக்க பார்த்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்மளாவே இருப்போம், அவங்களா என்னைக்காச்சும் திருந்திடுவாங்கன்ட்டு ராமசாமி அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா அதனால தான், அப்பா நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், இவங்க 2 பேரையும் நம்மளால் திருத்த முடியாது, அவங்களா திருத்திக்கணுன்ட்டு தான் நானே எதுவும் கண்டுக்காமல் இருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ முயற்சி செஞ்சியும் நடக்கலை பார்த்தீங்களா, இதுக்கு தான்ப்பா நான் சொன்னது, நான் ஏதாச்சும் கண்டுக்கிறேன்னா அப்படின்ட்டு சொல்லிப்பாங்க. ராஜா எதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம அம்மாவாச்சு மனைவியாச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா அவங்களே கூடிப்பாங்க. நம்ம அவங்கள சேர்த்து வைக்கலான்ட்டு போனால் நம்மளை குமுறுன்னு குமுறு எடுத்துட்டாங்கன்னா அது நமக்கு எதுக்குன்ட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டுருப்பாரு. சுஜிக்கும் ராஜாவுக்கும் 2 குழந்தைங்க. முதல்ல ஒரு ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் பெண் குழந்தை. அந்த குழந்தைங்கள வச்சு தான் இதை செய்ய சொல்லு அதை செய்ய சொல்லுன்னு மாற்றி மாற்றி குடும்பத்தில் சண்டை இருக்குதோ இல்லையோ காமெடி பயங்கரமாக இருக்கும். மாமியாரும் மருமகளும் குழந்தைங்கள வச்சே காய நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இதுவும் எத்தனை நாளைக்குன்னு தான் தெரியல. ஏன்னா குழந்தைங்களும் இப்போ அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவரம் நல்லா தெரியுது. அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணி இருக்கும். மாமியாரும் மருமகளுக்கும் சண்டை என்ன சண்டையோ. ஒரு சின்ன சமையலுக்கு போய் அவ்வளோ பெரிய சண்டை. நான் இதை செய்ய போகிறேன், நீ என்ன அதையா செய்ய போகிற, நான் சொல்கிறத செய்ய மாட்டியா, நீங்கள் நான் சொல்கிறத செய்ய மாட்டிங்களான்னு மாற்றி மாற்றி ஒரே வாக்குவாதம்தான். ஓ அப்படியா, இப்படி வேற நீ பேசுவியா, நான் எனக்கு நானே சமைச்சிக்கிறேன், நீ உனக்கு நீயே சமைச்சிக்கோ, குழந்தைங்க யார் சமைக்கிறத சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். சரி அத்தை சரி, குழந்தைங்க நான் செய்கிறத தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு நான் செய்கிறதுன்னா அவ்வளோ பிடிக்கும், உங்களோட சமையலை சாப்பிடவே போகிறது கிடையாது, பாருங்க இன்னைக்கு நான் உங்களை விட எவ்வளோ அசத்தலாக சமைக்கிறேன்னு. காய்கறிக்கார அக்கா வருவாங்கள்ல, வகை வகையாக காய்கறியெல்லாம் வாங்கி வச்சு நான் சமைக்கிற சமையலில் நீங்களே அசந்து போய் தோற்று போயிடுவீங்க பாருங்க, என்கிட்டயே சவால் விடுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஆமாம், உன்கிட்ட நான் எதுக்கு சவால் விட போகிறேன், நீ தானே என்கிட்ட சவால் விடுற, பார்ப்போம் பார்ப்போம், காய்கறிக்காரி தான் வரப்போகிறாள்ல, நானும் அதே காய்கறியை தானே வாங்க போகிறேன், வா வா. அதுக்கப்புறம் நானே எல்லா காய்கறியும் வாங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட நீங்கள் வைக்கவே இல்லையேன்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடாத, காய்கறிக்காரியும் என்ன தப்பாக எடுத்துப்பா, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. இருங்க அத்தை இருங்க, எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரப்பட்டுட்டு இருக்கிறீங்க, பக்கத்து தெருவில் தானே அவங்களோட சத்தம் கேட்குது, ஏதோ நம்ம வீட்டை தாண்டி போயிட்ட மாதிரியில் நீங்கள் குதியாக குதிச்சிட்ருக்கிறீங்க, உள்ளே இருந்தால் தான் என்னத்த, வெயிலுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, வரட்டும் அத்தை இருங்க அப்படிங்கிறாங்க. நான் வெளியில் தான் நிற்பேன், இப்போ என்னங்கிற அப்படின்ட்டு வெளியில் போயிட்டாங்க. சரி சரி, நீங்கள் மட்டும்தான் போவீங்களோ, நானும் தான் வரேன் இருங்க, வரேன் வரேன் அப்படின்ட்டு சுஜியும் கல்பனா பின்னாடியே வந்துட்டாங்க. 2 பேரும் காய்கறிக்கார அக்கா வருவாங்கன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கல்பனாவோட முகமும் சுஜியோட முகமும் ஏதோ எள்ளு வெடிச்சாப்புல அவ்வளோ கோபம் காரசாரமாக இருக்குது. காய்கறிக்கார அக்காவும் வந்துட்டாங்க. என்னது இன்னைக்கு அதிசயமால இருக்குது, மாமியாரும் மருமகளும் ஒன்றா காய்கறி வாங்க வந்திருக்கிறீங்க, யாராச்சும் ஒருத்தர் தானே வருவீங்க, இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கிறீங்களே, வகை வகையாக தடபுடலாக ஏதாவது செஞ்சு சாப்பிட போகிறீங்களா என்ன, சரி சரி வாங்க வாங்க, அப்படியே நின்றுட்டுருக்கிறீங்க, காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த காய்கறி கூறு எடுத்தாலும் வெறும் 10 ரூபா தான் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான காய்கறிகளை எடுக்கிறாங்க. அட என்ன நடக்குதுங்க,
உங்கள் மாமியார் எடுக்கிற மாதிரியே மருமக எடுக்கிறா, மருமக எடுக்கிற மாதிரியே மாமியார் எடுக்கிறாங்க. ஒரே காய்கறியை எதுக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க? 10 ரூபாய்க்கு தான் இவ்வளோ காய்கறி இருக்குல்ல, 2 கவரை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? நான் தான் தினமும் வரேன்ல, அப்பப்போ வாங்கிக்கிறது. ஓ, ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுப்பீங்களோ என்னமோ. சரி சரி வாங்கிக்கோங்க, உங்கள் இஷ்டம் போலையே அப்படின்ட்டு அமைதியாக நின்றுட்டுருக்குறாங்க. ஆ ஆ, எங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு கோபமாக பேசுகிறாங்க கல்பனா. ஓஹோ, இவங்க 2 பேருக்குள்ளே இப்போ ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அதனால தான் ஆளாளுக்கு தனியாக எடுக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நாம் ஏதாவது பேசிக்கிட்டு நம்மக்கிட்டேயும் சண்டைக்கு வந்துடாம அதுக்கப்புறம் காசு இவ்வளவா அவ்வளவான்ட்டு அதில் கராராக பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த அம்மா. பாவம் அந்த சுஜி பொண்ணு அப்புறாணி மாதிரி நின்றுட்டுருக்குது பாரு. அது எந்த வாயும் பேசாது. நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். காய்கறியை கொடுத்துமா காசை வாங்கணுமான்னு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டு கதை எதுக்குன்னு காய்கறிக்கார அம்மாவும் அமைதியாக நின்றுட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டாங்க மாமியாரும் மருமகளும். அதுக்கப்புறம் 2 பேருமே தனித்தனியாக காசை கொடுத்துட்டாங்க. காய்கறிக்கார அம்மாவும் காசை வாங்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அமைதியாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காய்கறிகளை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு திரும்பவும் கோபத்தோடு வெளியில் வராங்க. ஏதாவது ஜில்லு ஜில்லுன்னு குளிராக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெயிலுண்ணா வெயில், இப்படி ஒரு வெயில் அடிக்கும். ஏன் தான் இப்படி இந்த வெயில் காலம் போட்டு பாடாக படுத்தி எடுக்குதோ. சரி சரி, வழக்கமாக வர குல்ஃபி ஐஸ்காரு வந்தாலும் வருவார் அப்படின்ட்டு காத்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் ஐஸ் விற்கிறவங்க வரவே இல்லை. ச்சே, இன்னும் ஐஸ் விற்கிறவங்க கூட வரவே இல்லையே. வெயிலும் குறைய மாட்டேங்குது. நாக்குக்கு ஏதாவது குளிர்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு வந்தான். இப்படியா நடக்கும்? சரி, வீட்டுக்குள்ளேயாச்சும் போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டு மாமா 2 ஐஸை வாங்கிட்டு கையில் வச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆஹா, ஐஸ் உருகிடும் போல இருக்குதே இந்த வெயிலுக்கு. சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் இந்த 2 குச்சி ஐஸையும் சாப்பிட்றணுன்ட்டு வேக வேகமாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. உடனே கல்பனா, அண்ணே என்னண்ணே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகிறீங்களா? அதுவும் குச்சி ஐஸு 2 வாங்கிட்டு போகிறீங்களே. சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்க, சீக்கிரமாக போங்க, ஐஸ் உருகிட போகுது அப்படின்றாங்க. ஆமாம் மாமா ஆமாம், சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க, அடிக்கிற வெயில் அப்படி இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா தங்கச்சி மருமகளே, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்காம அப்படியே விறுவிறுன்னு நடந்து போயிட்டாங்க பக்கத்து வீட்டு மாமா. அடச்சை, ஒரு ஐஸ்கிரீமு வேணுமான்னு கூட கேட்காம அவர் பாட்டுக்கு போகிறாரு பாரேன். பக்கத்து வீட்டுக்காரராக இருந்துக்கிட்டு இவ்வளோ கஞ்ச பிஸ்னாரியாவாக இருக்கிறது. 2 வச்சிருக்கிறாருல்ல, ஒன்று கொடுத்தா தான் என்ன? ஒன்று கூட தரல. ஏதாவது வீட்டில் பலகாரம் செஞ்சால் கூட அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கவே கூடாது. ஐஸ்கிரீமே தரல, அப்போ நம்ம பலகாரம் மட்டும் செஞ்சு கொடுக்கணுமா என்ன? என்ன விலை விற்கிது. வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு வீட்டுக்குள்ளே வேக வேகமாக வந்துட்டாங்க கல்பனா. ஐயோ அத்தை அத்தை, ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ? அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, அவங்க தானே சாப்பிடுவாங்க. நமக்காக வாங்கின மாதிரி இல்லை, நம்ம காசு கொடுத்து விட்ட மாதிரி இல்லை இவங்க பேசிட்டு போகிறாங்க. சரி சரி, அத்தை என்னமோ புலம்பிட்டு போகிறாங்க. நம்ம நினச்சது நமக்கு மட்டும் இருந்தாலே போதும். தெரியாதனமாக நான் இந்நேரம் சத்தமாக பேசியிருந்தேன், அவ்வளவுதான், மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருக்கோம். வேகமாக போய் வேலைகளை பார்க்கணும். சவால் வேற விட்டுருக்குறாங்களே, நீ செய்கிறத சாப்பிடுவாங்களா நான் செய்கிறத சாப்பிடுவாங்களான்ட்டு. குழந்தைங்க எப்படியும் சாப்பிட்டா போதுன்ட்டு சுஜி வீட்டுக்குள்ளே வேக வேகமாக வந்து சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கல்பனா, அடிக்கிற வெயிலுக்கு இப்போ நான் சமையல் கட்டுக்குள்ளே போய் நின்னேன்னா அப்படியே நானே வெந்துருவேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இப்போதான் மணி ஒரு 11 தானே ஆகுது. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் போகலான்ட்டு ஏர் கூலரை போட்டுக்கிட்டு கட்டிலில் ஹாயாக படுத்துட்டாங்க. படுத்தவங்க 5 நிமிஷத்தில் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மதியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் கல்பனா மட்டும் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கவே இல்லை. தூக்கம்னா தூக்கம், ஏர் கூலருக்கு முன்னாடி கட்டிலில் படுத்தா சும்மாவா இருக்கும்? அப்படி ஒரு தூக்கத்தை தூங்கிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. ராமசாமியும் ராஜாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு
சரி வீட்டுக்கு போகலான்ட்டு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. டேய் அங்கே பார்த்தியா, பனை மரத்தில் எவ்வளோ நொங்கு இருக்கு. நம்ம எல்லாரும் சாப்பிட்டா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போவே நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன்டா, நீ அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காரு. நான் எல்லாரும் வந்தோன்னையும் அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வரேன். போடா போ, உனக்கு எவ்வளோ நொங்க பறிக்க முடியுதோ அவ்வளோ பறித்து வை அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சரி சரிப்பா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் அம்மாவையும் சுஜி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு ராஜாவும் பனை மரத்தை நோக்கி கிளம்பிட்டாங்க. ராமசாமி, அடடா, இன்னும் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுன்னா நேரம் ஆகிடும்ல. அதுக்கு பதிலாக ஒரு ஃபோன் பண்ணோம்னா அவங்க எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க. நான் இங்கேருந்து அவங்கள பார்த்துருவேன். எல்லாரும் அப்படியே போயிடலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அவங்களோட மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா ஏர் கூலருக்கு மேலே இருக்கிற ஃபோனு நல்லா ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் கல்பனா கொரட்டை விட்டு தூங்குறதில்ல, சுத்தமாக கேட்கல. அதுலேயும் ஏர் கூலர் சத்தம் அதுக்கு மேலேயா ஃபோன் வர்ற சத்தம் கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப இப்படியே ஃபோன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனாலும் எழுந்திரிச்ச பாடே கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா திரும்பி படுக்கலான்ட்டு திரும்புகிறாங்க. ஆஹா, என்னடா இது, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதே. ஆமாம், மணி என்னவா இருக்கும்? ஆ, சாப்பாடு செய்யணும்ல அப்படின்ட்டு எழுந்திருக்கிறாங்க. அடக்கடவுளே, அத்தனை ஃபோன் போட்டிருக்குறாங்க, எனக்கு சத்தம் சுத்தமாக கேட்கலையே. சரி சரி, என்னன்னு கேட்போன்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஏய், என்ன கல்பனா, ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? நானும் எத்தனை முறை நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் தெரியுமா? எடுக்கக்கூட மாட்டியா? எல்லாரும் கிளம்பி வாங்க. நான் ஆலமரத்துக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கிறேன். ராஜா பனை மரத்துக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கிறான். நொங்கு நிறையா பறித்து வச்சிருக்கிறான். வாங்க, நீனு சுஜியவும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு சீக்கிரமாக கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாங்க, சரி சரி, இதோ வரோம் வரோம். ஆனால் நான் தான் சுஜிக்கிட்ட பேச மாட்டேன்ல, அவளுக்கும் எனக்கும் சண்டை. அதனால் நீங்களே வேணும்னா சுஜிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. அவள் வேணும்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவா. நானும் கிளம்புறேன், குழந்தைங்கள கூப்பிட்டு பார்க்குறேன், என் கூட வந்தாங்கன்னா வரட்டும். ஆனால் சுஜி கூடலாம் நான் வரல, அவளுக்கு நீங்களே ஃபோன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ராமசாமி சுஜிக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னோன்னையும், சரி மாமா சரி மாமா, நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு வரோம். அத்தை வேற தூங்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள எழுப்புனா அவங்க கோவப்படுவாங்களா என்னன்னு தெரியலையே மாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நான் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆளுக்கு முன்னாடி அவள் தான் கிளம்பியிருப்பா. நொங்குன்னா அவளுக்கு எம்புட்டு பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா சரி மாமா, சரி நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு வரோம் அப்படின்ட்டு கல்பனா சுஜி அந்த 2 குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து ஆலமரத்துக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ராமசாமி, கல்பனா, சுஜி 2 குழந்தைங்க எல்லாருமே பனை மரத்துக்கிட்டையும் போயிட்டாங்க. ராஜாவுக்கு நொங்கு வெட்டுறதுனா கை வந்த கலை. அவ்வளோ சீக்கிரமாக சீவிடுவாங்க. ஒன்று ஒன்றா வெட்டி வெட்டி தராங்க. சுஜி, கல்பனா, ராமசாமி 2 குழந்தைங்க எல்லாருமா ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. பார்த்தா வயிறு நிறையா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ராஜாவையும் நீ சாப்பிடுன்றாங்க. ராஜாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனாலும் நிறையா நொங்கு இருக்குது. இவ்வளோ நொங்கையும் நாம் என்ன பண்ண முடியும்? சாப்பிடவும் முடியாது. நம்ம வேணும்னா கடை வைக்கலாமா? நீனு எல்லா நொங்கையும் வெட்டி கொடுடா, நானும் சுஜியுமா சேர்ந்து நொங்கு வியாபாரம் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க கல்பனா. என்னது, என்னம்மா சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களும் சுஜியும் நொங்கு வியாபாரம் பார்க்க போகிறீங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்கம்மா, ஏதாவது தப்பா கிப்பா சொல்லிட போகிறீங்க. உங்களுக்கும் சுஜிக்கும் ஆகவே ஆகாதுல்ல. அப்படி இருக்கும்போது நொங்கு வியாபாரம் எப்படி பார்ப்பீங்க? சரிப்பட்டே வராது. நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நானும் அப்பாவும் இதை எப்படி வியாபாரம் செய்ய முடியுமோ விற்பனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா இல்லை, நீ வெட்டி கொடு, நான் சண்டைலாம் போட மாட்டேன். சுஜி, நம்ம 2 பேருமா சேர்ந்து விற்பனை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி அத்தை சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்கும். அத்தை தான் ஆசைப்படுறாங்கல்லங்க. நாங்கள் 2 பேருமா சேர்ந்து நொங்கு வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்ட்டாங்க. எப்படியோ நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்க, ஆனால் நடுவில் சண்டை கிண்டை வந்துச்சுன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். நேராக வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் சண்டை வராதுடா, நொங்கெல்லாம் வெட்டி கொடு அப்படிங்கிறாங்க கல்பனா.
அதுக்கப்புறம் ராஜாவும் நொங்கெல்லாம் வெட்டி கொடுக்குறாங்க. சுஜியும் கல்பனாவுமா சேர்ந்து நொங்கு வியாபாரத்தை அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க. 2 பேருமே நொங்கு விற்கும் பொழுதே சந்தோஷமாக ஒத்துமையாயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரித்து சிரித்து பேசிக்கிறாங்க. எந்த கோபமும் இல்லை. அவ்வளோ இயல்பாக இருக்கிறாங்க. காசு மேலே காசு நிறையா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன, குடும்பத்தோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. சுஜி ஆசையாக செஞ்சு வச்ச சமையலை எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. ஆனால் கல்பனாவுக்கு மட்டும் ஆசையாக ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்து அந்த பேர குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ராமசாமிக்கும் ராஜாவுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே எல்லாரும் கோபமாக காரசாரமாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் அன்புங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போ வெளிப்படணும்னு இருக்கோ கண்டிப்பாக அப்போ வெளிப்பட்டுரும். யாரோட மனசு எப்போ எந்த சூழ்நிலையில் சரியாகும்னு யாருக்குமே தெரியாது. அவங்களோட மனசு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் யாரும் இப்படி அப்படின்னு முழுசாக முடிவெடுக்க முடியாது. காலமும் சூழ்நிலையும் தான் எல்லாரையும் மாற்றும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.